வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்டிஏக்குள்ளே டிவிக்கு வரப்போகுது, பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே தாவேகா வரப்போகுது அப்படின்னு 2-3 நாட்களாக செய்திகள் பரவிக்கிருக்கா. நேற்று போட்ட வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். விஜய்க்கு இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, வேட்பாளர்களை செலக்ட் பண்ணுறதுல விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. 234 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட்ஸை விஜயினால் போட முடியாது. அதனால கூட்டணி வச்சு ஒரு மினிமமாக 40-50 தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு விஜய் ஆலோசனையில் இருப்பதாக செய்திகள் வருது அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோமா. இப்போது சாணக்கியா சேனலுடைய ஆண்டு விழாவில் இபிஎஸ் கலந்துக்கிட்டாரு. இபிஎஸ் கிட்ட ரங்கராஜ் பாண்டே உங்கள் கூட்டணிக்குள்ளே விஜய் வராரா அப்படின்னு ஓப்பனாக கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு இபிஎஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மீடியாக்கள் தான் இது மாதிரி செய்திகளை பரப்பி விட்டுக்கிருக்காங்க. இப்போ வரைக்கும் தாவேக்காவோட அதிமுக எந்த பேச்சுவார்த்தையும் தொடங்கலை. பேச்சுவார்த்தையே தொடங்காதப்ப எப்படி கூட்டணி வரும்? அதனால் அதிமுக தாவேக்காவோடு எந்த தொடர்புலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பதில் கொடுத்துருக்காரு. இந்த பதிலை கவனிக்கும் போது அதிமுக தான் பேச்சுவார்த்தையை தொடங்கலை அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறாரே தவிர பாஜக எந்த முயற்சியிலையும் இறங்கலை அப்படின்னு மறுக்கலை. திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அதிமுகவை விட பாஜக தான் மும்முரமாக இருக்குது. திமுக ஆட்சி மறுபடியும் அமைந்து விடவே கூடாது தமிழகத்தில் அப்படின்னு அதிமுக மெனக்கிறதை விட பாஜக தான் அதிகமாக மெனக்கிறாங்க. அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணதும் அதை சொல்லி தான். அண்ணாமலைக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுலே உடன்பாடு இல்லை. அவர் திராவிட கட்சிகள் பக்கமே போக வேண்டாம், நம்ம தலைமையில் கூட்டணி அமைப்போம், 2-3 பொது தேர்தலை இப்படியே நம்ம சந்திப்போம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும், நம்ம தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அண்ணாமலை இப்படி சிந்திக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அண்ணாமலையை பாஜக மேலிடம் என்ன சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணாங்க? திமுக ஆட்சியில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க, அதனால இன்னொரு முறை திமுக ஆட்சி அப்படின்னா தமிழகம் தாங்காது, தமிழக மக்கள் தாங்க முடியாது, அதனால இந்த கொள்கைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு தேர்தலுக்கான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலையை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. சரி, திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்கிறாங்க, சரி அதன் அடிப்படையில் நம்ம ஓகே சொல்லலாம் அப்படின்னு அண்ணாமலை அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால தான் அண்ணாமலை என்டிஏ பலவீனம் ஆயிடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து டெல்லி மேலிடத்துக்கிட்ட பேசி ஏடிஎம்கே டிடிவி தினகரனை கழிச்சு கட்ட தான் பார்த்தாங்க. கூட்டணிக்குள்ளே வர வேண்டாம் டிடிவி தினகரன் அப்படின்னு தான் இபிஎஸ் சொன்னார். ஆனால் அண்ணாமலையுடைய முயற்சி காரணமாக தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்கிறீங்க, அப்போனா என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஓட்டுகள் சிதறக்கூடாது அப்படின்னு சொல்லி டெல்லி மேலிடத்துக்கிட்ட 2-3 முறை கன்வின்ஸ் பண்ணி டிடிவியை கூட்டணிக்குள்ளே வர வச்சார் அண்ணாமலை. அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணாமலை எப்படி யோசிக்கிறாரு, சரி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்கிறீங்க, வாக்குகள் சிதறக்கூடாது, அப்போது கொள்கைகள் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லி தானே அண்ணாமலையே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில் விஜயையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாமே, என்ன தப்பு? ஆனால் அதிமுக என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, விஜய் கூட்டணிக்குள்ளே வந்தால் அதிமுகவுக்கான தொகுதிகள் பயங்கரமாக சுருங்கிடும். 100-110 தொகுதிகளில் தான் அதிமுகவே போட்டியிட முடியும். ஸோ அது வேண்டாம், போட்டியிட்டால் 150 தொகுதிகளுக்கு மேலே ஏடிஎம்கே போட்டியிடணும் அப்படின்னு இபிஎஸ் நினைக்கிறாரு. அதனால தான் விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதில் எந்த ஒரு மும்முரமும் அதிமுக காட்டுறதில்லை. ஆனால் பாஜக பார்த்தீங்கன்னா விஜயும் உள்ளே வந்தால் ஓட்டுகள் சிதறாது, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்டிஏக்குள்ளே சொலையா விழுகும், திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவது 100 விழுக்காடு இல்லை 200 விழுக்காடு உறுதியாகும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. அதனால இந்த டிபேட் நடந்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கூட இந்தியா டுடே பார்த்தீங்கன்னா பாஜக டிவிகே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதாக சோர்சஸ் சொல்லுது அப்படின்னு இந்தியா டுடே செய்தி வெளியிட்டிருக்காங்க. துணை முதல்வர் பதவி விஜய்க்கு பாஜக ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னு இந்தியா டுடே இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதனால அதிமுக தாவேக்காவை உள்ளே கொண்டு வரதுல தீவிரம் காட்டலை, ஆனால் பாஜகவுக்கு அந்த ஐடியா இருக்குது. இந்த ஐடியாவுக்கான காரணம் என்ன, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல எந்த சமரசமும் இல்லை அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. அதனால தொகுதிகளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு தொகுதிகள் போகுது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. உங்களுடைய பார்வைகள் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விவகாரத்தில் தாவேக்கா என்டிஏக்குள்ளே இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தாவேக்காலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்தது தேவா ஜீவா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடக்கூடிய 2 சிறுவர்களை நேரடியாக கூப்பிட்டு முதல்வர் பாராட்டினார்ல, இது டிபேட்டாக மாறி இருக்கு. அண்ணாமலை ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு, அன்புமணி ராமதாஸ் ஒரு
விமர்சனம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ புதிய டிபேட் என்ன அப்படின்னா, பல உலக நாடுகள் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்த தடை விதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல உலக நாடுகள். ஆஸ்திரேலியா தான் ஸ்டார்ட் பண்ணுது. 2025 டிசம்பர் மாதம் அவங்க இந்த முடிவு எடுத்தாங்க. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து இந்தோனேசியா, மலேசியா, டென்மார்க்லையும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. பிரான்ஸும் இது சம்பந்தமான முடிவெடுக்க ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை. எதுக்காக இந்த தடை அப்படின்னா, என்ன விளக்கம் கொடுக்குறாங்க தெரியுமா உலக நாடுகள்? மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஆகுது. மென்டல் ஹெல்த்தில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த சோசியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சோசியல் மீடியாவுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லை, என்னென்னமோ வருது. அதெல்லாம் பார்க்குறதுனால 16 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய மென்டல் ஹெல்த்தில் இஷ்யூ வருது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தடை. அது மட்டும் இல்லாமல் மொபைலுக்கு அடிக்ட் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது, அதனால இந்த பேன் பண்ணுறோம் அப்படின்னு உலக நாடுகள் விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ கூட நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கர்நாடகாவில் சித்தராமையா அசம்பிளிலே என்ன அறிவிச்சிருக்காருன்னா, 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்த நாங்கள் தடை விதிக்க போகிறோம் அப்படின்னு சமீபத்தில் அறிவிச்சிருக்காரு. அப்போது உலக நாடுகள் இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, பக்கத்து மாநிலமும் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம மாநில முதல்வர் ரீல்ஸ் போடக்கூடிய சிறுவர்களை நேரடியாக கூப்பிட்டு பாராட்டுறது, இது எப்படி பொதுமக்கள் அப்சர்வ் பண்ணுவாங்க? மற்ற சிறுவர்கள்லாம் எப்படி, முதல்வர் என்னதான் படிப்பு முக்கியம், படிப்பை விட்டுறாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணாலும் ரீல்ஸ் போடுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரில இருக்குது. அதுவும் ரீல்ஸ் போடக்கூடிய சிறுவர்களுக்கு முன்னுரிமை வழங்குற மாதிரில இருக்குது. அப்போது புதுசாக பல சிறுவர்கள் ரீல்ஸில் அடிக்டாக ஸ்டார்ட் ஆவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடக்குது. இந்த டிபேட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.